பரமசிவன் ஃபாத்திமா திரை விமர்சனம். விமல், சாயாதேவி, எம்.எஸ். பாஸ்கர், எம். சுகுமார், கூல் சுரேஷ், மகேந்திரன், ஆதிரா, வி.ஆர். விமல்ராஜ், காதல் சுகுமார் மற்றும் பலர் நடிப்புல இசைக்கு கார்வண்ணன் இயக்கத்துல தீபன் சக்கரவர்த்தி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் மலை கிராமம் ஒன்று மதம் மாற்றத்தால் 3 கிராமங்களாக பிரிந்து விடுகிறது. இதில் கிறிஸ்துவர்கள் வாழும் கிராமத்திற்கும் இந்துக்கள் வாழும் கிராமத்திற்கும் இடையே மோதல்கள் ஏற்படுகிறது. இதற்கிடையே இந்த 2 கிராமங்களை சேர்ந்த 2 இளைஞர்களை ஹீரோ விமல் மற்றும் ஹீரோயினி சாயாதேவி இணைந்து கொலை செய்வதோடு மேலும் சிலரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். கொலை வழக்கை விசாரிக்கும் போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறது. மறுபக்கம் கிராமங்களுக்கு இடையே நடக்கும் மோதல் தொடர்கிறது. விமலும் சாயாதேவியும் எதற்காக கொலை செய்கிறார்கள், கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன பகை என்பதை இந்து மதத்திற்கான பிரச்சாரமாக சொல்வதே பரமசிவன் ஃபாத்திமா. விமல் கதையின் ஹீரோவாக அல்லாமல் ஒரு கதாபாத்திரமாகவே நடித்திருக்கிறார். அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கும் சாயாதேவியும் கதாபாத்திரமாகவே நடித்திருக்கிறார். தீபன் சக்கரவர்த்தி இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் குறை சொல்லும் அளவிற்கு இல்லை. படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் பேசிக்கொண்டே இருப்பதால் படத்தொகுப்பாளர் புவனால் எந்த காட்சியிலும் பெரிதாக கத்திரி போட முடியவில்லை என்பது காட்சிகளின் நீளத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. எழுதி இயக்கி இருக்கும் இசைக்கு கார்வண்ணன் இந்து மதம்தான் உயர்ந்தது, மற்றவை பணம் கொடுத்து மக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறது என்பதையும், அப்படி இழுக்கப்பட்ட பலர் பெயரளவில் மட்டுமே மதம் மாறி இருக்கிறார்களே தவிர மனதளவில் மாறவில்லை என்பதையும் பிரச்சார பாணியில் சொல்லியிருக்கிறார். எந்த மதமாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று என்ற சிந்தனையோடு மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்களிடம் மத மோதல்களை உருவாக்க முயற்சித்திருக்கிறார். மொத்தத்துல பரமசிவன் ஃபாத்திமா மத பிரச்சாரம்.